எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம சேனல் ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. நம்ம கோழி வளர்ப்பு ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. இந்த வீடியோ மூலமாக நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறையா அதாவது என்ன சொல்கிறது, லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து நிறையா பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. மறுபடியும் அதாவது என்ன சொல்கிறதுனா, சேனல் நம்ம போட்ட உடனே நிறைய பேர் கமெண்டில் ஃபோன் நம்பர் கொடுங்க மேம், உங்கள்கிட்ட பேசணும், ஏதாவது டவுட் கேட்கணும்னு சொல்லி கமெண்டில் ஃபுல்லாக நம்பரும் ஊரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நான் வந்து வீடியோவில் வந்து ஃபோன் நம்பர் போட ஆரம்பிச்சிட்டேன். போடும்போது எல்லாருக்கும் உள்ள ஒரு நினப்பு என் மனசில் இருந்துச்சுங்க. எப்படின்னா, ஃபோன் நம்பர் நம்ம டைரெக்டாக போடுறோமே, அதனால் ஏதாவது ஒரு அடிக்கடி ஃபோன் வந்து ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுமா, இல்லை மறுபடியும் ஏதாவது பிரச்சனைகள் ஏதோ வருமா? ஏன்னா இது சோசியல் மீடியாவில் நிறையா பிரச்சனைகளை எல்லோரும் சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள், சரி இப்போ ஓகே பண்ணலாம், நம்ம எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் பண்ண ரெடியாக இருக்கோம். ஏன்னா நம்ம வீடியோ போடுறோம், நம்ம யாருக்காவது பயன்படுற அளவுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். எல்லாத்துக்கும் ஓகே ரெடியாகி நம்ம போட்டுடலான்னு முடிவுக்கு வந்து போடும்போது, அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு காலும் எனக்கு ரொம்ப மரியாதையாகவும், அது என்ன சொல்கிறது, தங்கச்சி ஃப்ரீயாக இருக்கியாம்மா, நான் உங்கள்கிட்ட பேசணும்னு பெரிய ஆள் முதற்கொண்டு, அக்கா ஃப்ரீயாக இருக்கீங்களாக்கா, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில் கேட்கணும்க்கா, கேட்கலாமா, இல்லை ஃப்ரீயாக இல்லைன்னா சொல்லுங்கள், அப்புறமேல் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அது என்ன சொல்கிறது, அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி நிறையா பேர் வர்றாங்க. திருச்சியிலேருந்து, சென்னையிலேருந்து, தேனியிலேருந்து நிறைய பேர் என்கிட்ட பேசுனவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையிலே தெரியும். மணப்பாறையிலேருந்து, அதாவது ஒருத்தவங்கெல்லாம் பேசும்போது, எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுமா, நான் வயசானவங்க, என்னால் எந்திரிச்சு வாட்ச்மேன் வேலைக்கு போக முடியாது, நான் அந்த கோழி வளர்க்கலான்னு ஆசைப்பட்றேன், பண்ணலாமாம்மா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, நம்ம அப்பா வயசில் உள்ளவங்க, சரி நம்மளை பார்த்து கேட்குறாங்களேன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னேங்க. திருப்பி எப்போனாலும் சார் கால் பண்ணுங்கள், நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி நிறையா பேர், ஒரு பொண்ணுங்க மறக்கவே முடியாதுங்க, அவங்க தேனியில் உள்ளவங்க, அப்படி நிறைய பேர், சென்னையில் ஒருத்தவங்க கோழி வளர்த்துட்ருக்கவங்க. சரிங்க, ரொம்ப நேரம் பேசியிருந்தால் அடுத்த சேனல் வீடியோக்குள்ளே போக முடியாது, இன்னொரு நாள் நம்ம அதை பற்றி பேசலாம். ஓகேங்க. இது என்னென்னா, கோழி வளர்ப்பில் வந்து நிறைய பேர் 5000 செலவு பண்ணால் 50,000 சம்பாதிக்கலாம், இல்லை 1000 செலவு பண்ணால் போதும் 10,000 கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கோழி வளர்ப்பில் விட்டுருங்க. நம்ம வந்து லாபம் கிடச்சா நமக்கு தாங்க, வேறு யாருக்கும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஆனால் கோழி வளர்ப்பில் வந்து லாபம் நல்லாவே இருக்குங்க. 1+1 நினைங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ 1000 போட்டோம்னா 2000 கிடைக்குன்னு நினைங்க. அப்போ வந்து டபுள் மடங்கு. ஓகேங்களா? 3000 கிடச்சா நான் எனக்கு கொடுக்க போகிறீங்களா, இல்லை வேறு யாருக்கு கொடுக்க போகிறீங்களா? இல்லை, எதுக்குங்க வீணாக மற்றவங்கள ஆசை காட்டி மோசம் பண்ணுற வேலை? வேண்டவே வேண்டாம். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சம்பாதிக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சம்பாதிக்க முடியும். இழப்பீடுங்கிறது எல்லா தொழிலில் மாதிரி இதுலேயும் இருக்குங்க. இது விவசாயம் சார்ந்த தொழில் தாங்க. ஓகேங்க, நம்ம இன்றைக்கி டாபிக் வரலாம். இது என்னென்னா, கோழி வளர்ப்பில் வந்து குஞ்சு வளர்ப்பு தான் மெயினுங்க. கோழி குஞ்சு நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்ன, தாயோட ஒரு 10 கோழி குஞ்சோடு திரியிறத பார்த்துருப்போம். இல்லை ஒரு 15, நிறையா பேர் ஆச்சரியமாக முதல்ல சின்ன வயசில் நானே பார்த்துருக்கேன். 15, 20 குஞ்சுகளோடு தெரிஞ்சால் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்போம். இத்தனை கோழி குஞ்சில் கூட்டிகிட்டு இந்த தாய் கோழி திரியுதா அப்படின்னு நினப்போம். ஓகேங்களா? அந்த ஒரு ஃபீல்டு போய் எங்கள் அம்மாலாம் எடுத்து விடும்போது நான் பார்த்துருக்கேன். 2 கோழிலேருந்து ஒரு கோழியில் சேர்த்து நைட்டாக விட்டுருவாங்க. ஆனால் வந்து கடைசியில் பார்த்தா 5 குஞ்சு இல்லை 10 குஞ்சு தான் மிச்சம் வருங்க. அந்த மாதிரிலாம் நான் வந்து இப்போ சந்திச்சிருக்கேன். ஓகேங்களா? ஆனால் அப்போ வந்து நமக்கு இதோட இது தெரியாது இல்லையா, எப்படி வளர்க்கணும். இப்போ நமக்கு தெரிஞ்சதை நம்ம இன்னும் 2 பேர், அதாவது நம்மளை ஒரு 10 பேர் சொல்கிறது, அதுலேருந்து ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆனாலும் ஓகேங்க, பெஸ்ட்டு தான்னு நினைக்கிறேன். அதனால் நான் தெளிவாக சொல்கிறேங்க. எப்படின்னா, அந்த சிஸ்டம் வேறங்க. ஓகேங்களா? அது கீரிப்பில் கொண்டு போயிடும், காக்கா தூக்கிட்டு போயிடும், பறந்து தூக்கிட்டு போயிடும். ஓகேங்களா? இப்போ எல்லாமே டெக்னாலஜி படி ஒன்று தாய்க்கோழியில் அடை வச்சு எடுத்து விட்டாலும் சரி, இன்குபேட்டர் மூலமாக நீங்கள் கோழி குஞ்சு எடுத்து விட்டாலும் சரிங்க, ப்ளூடிங் செட்டப் போட்டு, ப்ளூடிங்னால் என்னென்னா, தாய்க்கோழி இல்லாத ஹீட்டை வந்து லைட்டு மூலம் கொடுக்குறதாங்க ப்ளூடிங். அதாவது செயற்கை முறை, அது வந்து இயற்கையாக, அதாவது கோழியிலேருந்து கொடுக்கறனால அது இயற்கைன்னு சொல்கிறோம். இது நம்ம பல்ப் போடுறதுனால செயற்கைன்னு சொல்கிறேங்க. மற்றபடி எந்த ஒரு வித்தியாசம் இல்லைங்க. ஓகேங்களா? இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 20 நாளைக்கு நான் ப்ளூடிங் செட்டப்பில் போடுவேன். 20 நாளைக்கு அப்புறம் இந்த ரேக் சிஸ்டத்தில் மாற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 90% இழப்பீடு இல்லைங்க. அதாவது 10 குஞ்சில்
9 குஞ்சு கண்டிப்பாக வந்துடுங்க. 10 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. அந்த அளவுக்கு கீழே எச்ச விழுந்துடும். இந்த கோழி கூண்டு தான் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா அதையும் சில பேர் கேட்பீங்க. ஓகேங்களா, இந்த கூண்டு தான் பெஸ்ட்டுங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த கூண்டு தான் நீங்கள் வாங்கணும் செய்யணும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேளுங்க, இந்த கூண்டில் வந்து வாய் கிழிக்காது, கால் உள்ள நுழைக்காது, எந்த பஞ்சாயத்தும் இல்லைங்க. டாட்டா கம்மின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஸ்டீலில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, தீவனத்துலேருந்து தண்ணியிலேருந்து ப்ராப்பராக வர்ற அளவுக்கு போட்டிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கோழி குஞ்சோட வெயிட்டு, அந்த அழகு, அதாவது என்ன சொல்லுவாங்க, சைனிங் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே நல்லாவே தெரியுங்க. இதில் நம்மளும் நேரடியாக பார்த்துக்கலாம். நல்லது. அதுக்காக வந்து இந்த கூண்டு தான் கம்பி, பச்சை கம்பியாக இருக்கட்டும் சாதா கம்பியாலும் நான் அந்த கூண்டு வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு அந்த முறையிலேருந்து தான் வந்திருக்கேன். இந்த கூண்டு தான் வாங்கி நான் இதில் தான் செட் பண்ணி வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டேன். இது பெஸ்ட்டுங்க. செலவு பண்ண தயாராக இருக்கவங்க தாராளமாக இது போடுங்க. நான் யாரையாவது கமெண்டில் போடுங்க, அவங்க நம்பரையும் கொடுக்குறேங்க, பண்ணிக்கலாங்க. ஓகேங்க. இதை விட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, கோழிக்கு மருந்து கொடுக்கலாமா, கோழி குஞ்சுக்கு மருந்து கொடுக்கலாமாங்கிற கேள்விங்க. கோழி குஞ்சுக்கு கண்டிப்பாக மருந்து கொடுக்கணுங்க. 7ஆவது நாள் வந்து F1ம் 28ஆவது நாள் வந்து லசோட்டாங்கிற மருந்தும் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. கொடுத்தா ப்ராப்பராக அது நீங்கள் கொடுக்குறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க, நான் ஃபஸ்ட்டு கொடுத்தேங்க. அப்போ நீங்கள் என்னங்க பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க அடுத்த வார்த்தை. ஓகேங்களா, இது வந்து இங்கிலீஷ் மருத்துவம். அதாவது F1 லசோட்டாங்கிறது எல்லாமே வந்து நோய் தடுப்பான் தான். ஓகேங்களா, அதுக்குள்ளே ஹெல்த்தி ஃபுட்டு உருவாக்குறது தான். இந்த ஊசி போட்டதுனால தான் இந்த கோழி ஊசி போட்டு வளருது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஊசிங்கிறது வந்து தடுப்பு தான், மருந்து, அதுக்குள்ளே எனர்ஜி கொடுக்குறது தான். அதனால் நான் என்ன செய்கிறேன், குளுக்கோஸு, மஞ்சள் தண்ணீர், தெளிவாகவே சொல்கிறேன், மிளகு சீரகம் கலந்த மஞ்சள் தண்ணீர், குளுக்கோஸு, பி காம்ப்ளெக்ஸ் டானிக், இந்த 3 தாங்க நான் 28 நாளைக்கும் யூஸ் பண்ணுறேன். எனக்கு பெஸ்ட்டாகி வந்துட்டுருக்கு. நான் கோழி தீவனம் மட்டும்தான் கொடுக்குறேன். அதாவது 2.5 மாதம் கோழி குஞ்சு வரைக்கும் கோழி தீவனம் மட்டும்தாங்க கொடுக்குறேன். எனக்கு ப்ராப்பராக வந்துக்கிட்டு இருக்குங்க. இது வந்து குறைந்த செலவில் நீங்கள் நிறைய லாபம் பெறுங்க.